கிரெடிட் நோட் உங்கள் கஸ்டமருக்கு போட்டதை ஐஎம்எஸ் போர்ட்டலில் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். இப்போது இது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுடைய ஜிஎஸ்டி லயபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனால் இப்போ இந்த ஐஎம்எஸ் போர்டில் அவுட்வேர்டு லயபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம அதில் போய் வெரிஃபை பண்ணணும். அப்படி வெரிஃபை பண்ணும்போது இதில் எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றா போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக அதை நீங்கள் டவுன்லோடு பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களோ, இப்போ நீங்கள் வந்து ஐஎம்எஸ் போர்டில் அவங்க பார்த்து எதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அது ப்ராப்ளம் கிடையாது. அவங்க எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அது உங்களுடைய அவுட்வேர்டு டேக்ஸ் லைபிலிட்டியில் ரிஜெக்டட்னே காமிக்கும். இப்போ இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் ஆனதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கோ அதை மட்டும் நீங்கள் தனியாகவே வெரிஃபை பண்ண முடியும். அதுக்கான வசதி வந்து இப்போ நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில், அதுவும் ஐஎம்எஸ் போர்ட்டலில் அவுட்வேர்டு டேக்ஸ் லைபிலிட்டியில் புதுசாகவே ஒரு டேப் கிரியேட் ஆகிருக்கு. அதில் நீங்கள் தாராளமாக வெரிஃபை பண்ணிக்கலாம்.